திருச்சியில் மதிமுக நாத்தக்க தொண்டர்கள் இடையே நடைபெற்ற மோதல் வழக்கில் சீமானை விடுவித்து திருச்சி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திருச்சியில் மதிமுக நாத்தக்க தொண்டர்கள் இடையே நடைபெற்ற மோதல் வழக்கில் சீமானை விடுவித்து திருச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. 2018 ஆண்டு திருச்சி விமான நிலையம் முன்பு நாத்தக்க மதிமுக தொண்டர்களிடையே மோதல் ஏற்பட்டது. சீமான் தூண்டுதலின் பேரில் மதிமுகவினர் மீது நாத்தாக்கவினர் தாக்குதல் நடத்தியதாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கலைவேந்தன். வணக்கம் கலைவேந்தன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். திருச்சி விமான நிலையத்தில் நடந்த மோதல் வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சீமான் உள்ளிட்ட 19 பேரும் வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டனர். அதாவது திருச்சி விமான நிலையத்திற்கு கடந்த 2018 ஆண்டு மே மாதம் மதிமுக தலைவர் வைகோ வருகிறார். அப்போது விமான நிலையத்தில் இருந்த நாம் தமிழர் கட்சியினர் வைகோவை பார்த்து கூச்சலிட்டனர். இதனை மதிமுகவினர் தட்டி கேட்க முற்பட்ட போது இரு தரப்பினரிடையேயும் மோதல் ஏற்பட்டது. இந்த பிரச்சனை தொடர்பாக மதிமுகவினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில இரு தரப்பினரின் மோதலால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டதாக இரு கட்சியினர் மீதும், அதாவது மதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு இரண்டாவது கூடுதல் திருச்சி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த நிலையில இன்று தீர்ப்பை வழங்கினார். இந்த தீர்ப்பில் குற்றம் சாட்டப்பட்ட 19 பேரும் விடுதலை செய்து நீதிபதி கோபிநாத் தீர்ப்பளித்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.